புதிய தலைமுறை அறக்கட்டளையின் வள்ளியம்மை அம்மாள் தையல் பயிற்சி மையம். நம்மால் முடியும் என்ற உயர்ந்த இலக்குடன் மக்களை திரட்டி சமூக நலனுக்காக களப்பணியாற்றும் புதிய தலைமுறை அறக்கட்டளை கிராமப்புற கல்வி, இளைஞர் மேம்பாடு, வேலைவாய்ப்பு, சிறு குறு தொழில் மேம்பாடு, பெண்கள் முன்னேற்றம், நலவாழ்வு, சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு, சுற்றுச்சூழல் மற்றும் நீர்நிலை காப்பு, பேரிடர் நிவாரணம் என பல தளங்களில் கடந்த 15 ஆண்டுகளாக சேவையாற்றும் இந்தியாவின் மிகப்பெரிய தொண்டு நிறுவனங்களுள் ஒன்று. இவற்றுள் பெண்கள் மேம்பாட்டிற்காக செயல்படும் பல்வேறு திட்டங்களில் தையல் பயிற்சி திட்டமும் ஒன்று. உதாரணமாக, சென்னை வளசரவாக்கத்தில் இயங்கும் தையல் பயிற்சி மையம். இம்மையம் கடந்த 2015ஆம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு வருகிறது. இதுவரை 200க்கும் மேற்பட்டோர் இங்கு பயிற்சி பெற்று வெற்றிகரமான தொழில் முனைவோராக மாறியுள்ளனர். 3 மாதங்கள் வரை பயிற்சி பெறும் இவர்கள் ஆரி உள்ளிட்ட பல வகை தையல் பணிகளில் தேர்ச்சி பெறுகின்றனர். புதிய தலைமுறை அறக்கட்டளை மூலமாக நாங்கள் வள்ளியம்மை அம்மாள் தையர் பள்ளி நாங்கள் 9 வருட காலமாக நடத்திட்டு இருக்கிறோம். எங்களுடைய பயிற்சி காலம் 3 மாதங்கள். நிறைய பேர் வருவாங்க, வந்துட்டு நாங்கள் குழந்தைய வச்சுட்டு இருக்கிறோம், அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பலை, ஆனால் எங்களுடைய இன்ட்ரெஸ்டிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் டெய்லரிங் கற்றுக்கிடணும், நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களால கண்டினியூவாக கிளாஸுக்கு வர முடியாது. நாங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதுக்குரிய டைம் ஒதுக்கி அவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஒவ்வொரு ப்ளவுஸ் 250 அந்த மாதிரி அவங்க சர்ச் பண்ணால் கூட மந்த்லி அவங்களுடைய ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வருமானத்தை அவங்க பெருக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். தரமான பயிற்சியும் அதன் விளைவாக கிடைக்கும் பணி வாய்ப்புகளும் மேலும் ஏராளமானோரை இம்மையத்தை நோக்கி ஈர்க்கின்றன. இந்நிலையில் இருக்கும் தையல் இயந்திரங்களின் எண்ணிக்கை போதுமானவையாக இல்லை என்பதை அறிந்த புரவலர் ஒருவர் தாமாக முன்வந்து 3 இயந்திரங்களை கொடையளித்திருக்கிறார். அவர் டாக்டர் கிரி என்று கல்வியாளர்களால் பெருமையுடன் அழைக்கப்படும் பேராசிரியர் முனைவர் செல்வி மார்த்தா கிரிசில்டா ரெங்கசாமி. சேவைக்கு மற்றவரையும் ஊக்குவிப்பதற்காக அவரை பற்றிய சில செய்திகள். வயது 84, 60 ஆண்டுகால கல்வி சேவையாளர். மாணவர்களே போதும் என மனம் புரியாமல் கல்விக்கென தம்மை ஒப்படைத்துக் கொண்டவர். உயிரி தொழில்நுட்பத்துறை வல்லுநர், மாணவர் மனங்கவர்ந்த பேராசிரியர். 110 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற சென்னை மகளிர் கிறித்தவ கல்லூரியில் முதன்மை பொறுப்புகளில் 35 ஆண்டுகளும், ஓய்விற்கு பின் அதன் மாலை நேர கல்லூரியின் முதல்வராகவும் கடமையாற்றியவர். உலக போற்றும் பல சாதனையாளர்களை உருவாக்கியவர். மேலும் கடந்த 25 ஆண்டுகளாக விநாயகா மிஷன் குழுமத்தின் ஏவிஐடி கல்லூரியில் பொறுப்பு வகிக்கும் அம்மையார் தற்போது CSR துறைக்கு முதல்வராக பணியாற்றுகிறார். இவ்வளவு புகழ்பூத்து நின்றும் ஓர் எளிய இல்லத்தில் தம்மை இருத்திக் கொண்டு வரும் ஓய்வூதியத்திலிருந்து மாதந்தோறும் பெருமளவு தொகையை கொடையாக தரும் கோடியில் ஒருவர். அந்த வகையில் தேடி வந்து இந்த உதவியை செய்த இவருக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை உளமாற நன்றி கூறுகிறது. எந்த வகையிலும் ஊடக வெளிச்சம் கூடாது என தடுத்த இவரிடம் நல்லோரை நாடறிய வெளிக்காட்டுவதும் அறமே என அனுமதி பெற்று 3 இயந்திரங்களையும் மையத்தில் கையளித்து வாழ்த்தி அருளும்படி அன்போடு வேண்டினோம். அவ்வாறே 3 இயந்திரங்களையும் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் செயலாளர் வே வெங்கடகிரி அவர்களிடம் ஒப்படைத்தார். எனக்கு வெங்கட பிரகாஷ் சார் குடும்ப நண்பர். அவங்க திடீர்னு ஒரு நாள் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு புதிய தலைமுறை அறக்கட்டளை வாயிலாக ஒரு தையல் பயிற்சி மையம் இருக்குது, அதை நீங்கள் ஒரு நாள் பார்க்கணுன்னாங்க. அப்போ கேட்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ மனசில் நான் நினச்சேன், ஏதாவது முடிஞ்சால் அவங்களுக்கு உதவி செய்யலாமே அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்புறம் இந்த தையல் மிஷின்ஸ் எல்லாம் கொடுத்தேன். இந்த மையம் மேலும் வளரணும்னு ஆசைப்படுறேன். பெண்கள்னாலே திறமைசாலிகள், பெண்கள் தானே கண்கள். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு பெண்ணாக இருந்து இந்த மையத்துக்கு இன்றைக்கி உங்களோட என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். புதிய தலைமுறை ஒரு சென்டர் வச்சு மக்களை டெவலப் பண்ணுறது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பெண்கள் முன்னேற்றம் என்பதில் மிகுந்த நாட்டம் கொண்டவரான அம்மையார் பயிற்சி பெறுவோர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை வாரி வழங்கி ஊக்கத்தை அள்ளித் தந்தார்.
84 வயதில் தங்களுக்கு இப்படி ஒருவர் வந்து ஊக்கமளிப்பார் என்பதை எதிர்பார்த்திராத பயிற்சி பெறும் மகளிரும் உற்சாகத்தில் திளைத்தனர். மேலும் தாமே பல பணி வாய்ப்புகளையும் அவர்களுக்கு உறுதியளித்த கிரி அம்மையார் அடுத்த மாதம் அடுத்த கொடை என விடைபெற்றார். இந்த மாதிரி தொழில் துறைகள் நல்லா வரணும். ஏன்னா அதில் தான் பணம் சம்பாதிக்க முடியும். பெண்களுக்கும் ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும். அதனால தான் பெண்களை வந்து சிங்க பெண்கள்னு சொல்றாங்க. அதனால இங்க நிறைய சிங்க பெண்களை நான் பார்க்குறேன். நீங்க இன்னும் நான் வருவேன் திருப்பி, சரியா? நம்மளுக்கு இருக்கிறத வச்சு ரொம்ப சந்தோஷப்படணும். இல்லையேன்னு நீங்க நினைக்க கூடாது. இப்ப நான் நினைக்கவே இல்லை 84 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்போம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட அசோசியேட் பண்றது. நான் அப்பப்போ வந்து பார்க்குறேன். இது வந்து ஒரு சிறிய உதவி தான், ஆனாலும் எனக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. தற்செயலாக மென்ஷன் பண்ணாங்க. உடனே நான் சொல்லிட்டேன், நான் வாங்கி கொடுத்துட்றேன்னு சொன்னேன். அப்புறம் நீங்கள் அதை வச்சுட்டு கண்டினியூ பண்ணுங்க, என்னை கூப்பிடாதீங்க. ஏன்னா வந்து வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. உங்களெல்லாம் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் வீடு வந்து விருகம்பாக்கத்தில் இருக்குது. எப்போனாலும் நீங்கள் வரலாம். அப்புறம் என் ரிலேட்டிவ்ஸே நிறைய ஸ்டிச் பண்ணுவாங்க. நான் வந்து உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் கொடுக்குறேன், சரியா? ஓகே. இயந்திரமயமான இவ்வுலகில் இப்படி ஒரு இதயம் கொண்டவரிடமிருந்து இயந்திரங்களை பெற்றுக்கொள்வதில் புதிய தலைமுறை அறக்கட்டளை பூரிப்படைகிறது. எங்களுடைய புதிய தலைமுறை அறக்கட்டளைக்கு ஒரு பெருமை சேர்க்கும் வகையிலே மேடம் கிரிசில்டா அவர்கள் கல்வி பணியோடு சேர்ந்து சமூக பணியை மாற்றி வருகிறார்கள். அப்படிப்பட்ட மேடம் கிரிசில்டா அவர்கள் நம்முடைய இந்த தையர் பள்ளிக்கூடத்திற்கு கொடையாக இந்த தையல் மிஷின்களை வழங்குகிறார்கள். அதற்கு நாம் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்யூ. நீங்களும் இவரை போல் எங்களோடு இணைந்து சேவையாற்றலாம். நல்லதொரு சமூக மாற்றத்திற்கு துணை நிற்கலாம். நம்மால் முடியும். தொடர்புக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை, 24 GN செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6017. பயிற்சியில் சேர தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: வள்ளியம்மை அம்மாள் தையல் பயிற்சி மையம், புதிய தலைமுறை அறக்கட்டளை, 78 ஸ்ரீ கிருஷ்ணா நகர், 3வது தெரு, வளசரவாக்கம், சென்னை 6082. இக்காணொளி பயனுள்ளதாக இருந்தால் விருப்ப குறியிடுங்கள். புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் வலைக்காட்சிக்கு சந்தாதாரர் ஆகுங்கள். அறிவிப்பு மணியை ஒலிக்கச் செய்து பதிவுகளை தவறாமல் காணுங்கள்.